ஈஷாவாஸ்ய உபனிஷத்து பார்க்குறோம். யஜுர்வேதம் அப்படிங்கிறது சுக்ல யஜுர்வேதமும் கிருஷ்ண யஜுர்வேதமும் அப்படின்னு உபனிஷத்தில் ரெண்டாயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் சாந்தி பாடம் அப்படிங்கிறது சுக்ல யஜுர்வேதத்தோடு சாந்தி பாடமாக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்படி இருக்கிற சாந்தி பாடத்தை சொல்லிண்டாக்கும் இந்த உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். உபனிஷத்தோடு பிராணன் அப்படிங்கிறது வைராக்கியமாக்கும். டாப் மோஸ்ட் நாலெட்ஜ் ஆக்கும். அந்த பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜ் ஆக்கும். இந்த உபனிஷத் ஞானத்தோடு பரமமான லட்சியம் அப்படிங்கிறது. ഓരോ വേദத்துக்கும் സംഹിதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து இப்படின்னு 4 விபாகங்கள் இருக்கு. யாகங்களில் எல்லாம் உபயோகிக்கிற மந்திரங்களும் ஸ்துதிகளுமாக்கும் சம்ஹிதையில இருக்கு. யாகங்களோடு செய்யற மெத்தேடுகளும் நியமங்களும் அதுக்கான சாமகிரிகளோடு விவரணங்களும் எல்லாம் இன்க்ளூட் ஆக்கும் பிராமணங்களில் இருக்கு. வீடு விட்டு காட்டுக்கு போய் பகவானை உபாசிக்கிற வானப்பிரஸ்தர்களுக்கு அனுஷ்டிக்க வேண்டின பலவிதமான சிஸ்டங்களாக்கும் ஆரண்யகத்தில் வர்ணிக்கப்படுறது. ஆத்மீகமான விஷயங்களாக்கும் உபனிஷத்தில் வர்ணிக்கப்படுறது. வானப்பிரஸ்தன் ஆரண்யகத்தில் சொல்லற தியானம் தொடங்கின கர்மங்களில் ஈடுபடுறார். சந்நியாசி உபனிஷத்துகளை சொல்லப்படுற ஞான மார்க்கத்தை பின்தொடர்றார். ஈஷாவாஸ்ய உபனிஷத்தாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வியாச பகவான் வேதங்களை 4ஆயிட்டு பகுத்து தன்னோடு 4 சிஷ்யர்களை படிப்பிச்சார். அப்படி பைலன் ரிக்வேதத்தோடும், வைஷம்பாயனன் யஜுர்வேதத்தோடும், ஜெய்மினி സാമവേദത്തോടും സുമന്തു അഥർവവേദത്തോടും ആചാര്യர்களாயிட்டு തീർന്ന ഓരോ ഋഷികളോടും പരമ്പരയിലെ அந்த வேதங்கள் பிரச்சாரணம் செய்யப்பட்டது. இதில்
யஜுர்வேத ஆச்சாரியனான வைஷம்பாயனன் ஒருக்கா அவருக்கு பிரம்மஹத்யா, பாலஹத்யா இப்படி இருக்கிற பாபங்கள், மகா பாபங்கள் வந்து சேர்ந்தது. மகாமேரு பர்வதத்தில் வச்சு நடந்த ஒரு ரிஷி சதஸில் வைஷம்பாயனனுக்கு போகிறதுக்கு சாதிக்காத வந்ததினாலியாக்கும் ഋഷികളോട് നിയമം അനുസരിച്ച് ബ്രഹ്മഹത്യാ പാപം അവർക്കുണ്ടാനത്. അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് അവരോട് പാദസ്പർശം കാരണമായിട്ട് വൈശമ്പായനോട് സഹോദരീപുത്രനോട് മരണം ഉണ്ടാനതാല് ബാലഹത്യയ്ക്കും കാരണമായി തീർന്നത്. இப்படி பிரம்மஹத்யா, பாலஹத்யா இப்படி இருக்கிற மகா பாபங்களுக்கு பிராயச்சித்தமாயிட்டு கடினமான தபசு செய்யறதுக்கு வைஷம்பாயனன் தன்னோட சிஷ்யர்கள் கிட்ட சொன்னார். பிருஹதாரண்யக உபனிஷத்துல ஆச்சாரியனாயிருக்கிற யாஜ்ஞவல்க்யன் வைஷம்பாயனோடு ஒரு சிஷ்யனாயிருந்தார். ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிற பண்டிதனான யாஜ்ஞவல்க்யன் അഹങ്കാരം ഇരിക്കുന്നവരും ആയിരുന്നാർ. അവര് ചൊന്നാർ, എല്ലാ ശിഷ്യർകിട്ടേയും കഠിനமான തപസ് ചെയ്യ ചൊല്ലറേളേ, ഉങ്ങളോട് ரொம்ப ரொம்ப நிஸ்ஸாரர்களான இந்த சிஷ்யர்களால என்ன செய்ய பറ്റുம்? அதனால நான் தன்னந்தனியா தபஸ் இருந்து உங்களை பாபத்திலேருந்து முக்தனாக்குறேன் அப்படின்னு அகங்காரத்தோடு கூடிட்டு சொன்ன. இப்படி வைஷம்பாயனோடு ஆசிரமத்தில் இருக்கிற பிராமண குமாரர்களை எல்லாம் இந்த யாஜ்ஞவல்க்யன் இன்சல்ட் பண்ணினதுனால வைஷம்பாயனனுக்கு கோபம் வந்தது. அவரு யாஜ்ஞவல்க்யன் கிட்ட குருகுலத்தை விட்டு வெளியில போறதுக்கு ஆജ്ഞை புறப்படுவிச்சார். போகும்போது வைஷம்பாயனன் கிட்ட யாஜ்ஞவல்க்யன் என்னெல்லாம் படிச்சாரோ அந்த வேதங்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போனோம் அப்படின்னு ஆജ്ഞை கொடுத்தார். குருவோடு நிர்தேசம் அனுசரிச்சு யாஜ்ஞவல்க்யன் அவர் படிச்சதெல்லாம் அங்கேயே ഛർദിച്ച് ഉപേക്ഷിച്ചിട്ട് ഉടനടിയാ அந்த ஆசிரமத்தை விட்டு போனார். யாஜ்ஞவல்க்யனால வேண்டான்னு வைக்கப்பட்ட யஜுர்வேத கூட்டங்களை பார்த்தோன்னு அங்க இருந்த சிஷ்யர்களுக்கு அந்த வேத கூட்டங்களை உபேட்சிக்கிறதுக்கு மனசு வரலை. ஆனா பிராமண ரூபத்துல அதெல்லாம் ஸ்வீகரிக்கிறது உச்சிதம் கிடையாது அப்படிங்கிறதுனால தித்திரி பறவையோடு ரூபம் ஸ்வீகரிச்சு ரொம்ப ரொம்ப சின்ன கிளியாக்கும், அடக்காக்கிளி ரொம்ப குட்டியா இருக்கும். தித்திரி பட்சி ஜனனா அடக்காக்குருவி அப்படின்னு அர்த்தம். அந்த தித்திரி பட்சியோடு ரூபம் ஸ்வீகரிச்சு அதெல்லாம் கொத்தி தின்னது. அவ எல்லாருமா அந்த சிஷ்யர்கள் எல்லாம்
பறவைகளாய் தீர்ந்து கொத்தி தின்னா அந்த வேதங்களை. அதனால அந்த வேத பிராஞ்சஸ் தைத்திரிய சாகை அப்படின்னு தெரியப்படுற கிருஷ்ண யஜுர்வேதமாயிட்டு தீர்ந்தது. யாஜ்ஞவல்யன் மறுபடியும் யஜுர்வேதம் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வேத அதிபதியான சூரியனை தபசு செஞ்சு பிரத்யட்சப்படுத்தினார். சூரியன் வாஜி ரூபத்தில் குதிரையோடு ரூபத்தில் வந்து யாஜ்ஞவல்யனுக்கு யஜுர்வேதத்தை உபதேசிச்சு கொடுத்தார். அதாக்கும் யாஜ்ஞவல்யன் தன்னோடு சிஷ்யர்களுக்கு உபதேசிச்சு கொடுத்த சுக்ல யஜுர்வேத சம்ஹிதகள். குதிரையோடு ரூபம் தரிச்ச வாஜி ரூபம் தரிச்ச சூரியனால உபதேசிக்கப்பட்ட காரணமாயிட்டு வாஜசனேயி ஷாகா அப்படிங்கிற பேரில் சுக்ல யஜுர்வேத சம்ஹிதா தெரியப்படுறது. இந்த சுக்ல யஜுர்வேத சம்ஹிதையில 2 காண்டங்கள் இருக்கு. பலவிதமான யஜ்ஞங்கள் அஸ்வமேதம் மாதிரி இருக்கிற யஜ்ஞங்களை எல்லாம் வர்ணிக்கிற 39 அத்தியாயங்கள் இன்க்ளூடாக இருக்கிற கர்மகாண்டம். 2வது காண்டம் அப்படிங்கிறது ஞான காண்டம். 40வது அத்தியாயத்தில் 18 மந்திரங்கள் இன்க்ளூடான ஞான காண்டம். இதையாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து அப்படின்னு சொல்லப்படுறது. சம்ஹிதா அப்படிங்கிற விபாகத்தில் இருக்கிறதாக்கும் இது அப்படிங்கிறதுனால சம்ஹிதோபனிஷத்து அப்படின்னும் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து தெரியப்படுறது. இந்த சுக்ல யஜுர்வேதத்திலேயே பிராமணவும் ஆரண்யகவும் தனித்தனியா இருக்கு. பிராமணத்தோடு கடைசி பாகத்திலேயாக்கும் பிருஹதாரண்யக உபனிஷத்து வருது. சாதாரணமான கிரமம் அப்படிங்கிறது தைத்திரிய சம்ஹிதா, தைத்திரிய பிராமணம், தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரிய உபனிஷத்து இப்படின்னாக்கு இருந்தா கூட ஒரு சில தலங்களில் சம்ஹிதையோடும் பிராமணத்தோடும் பாகமாயிட்டும் உபனிஷத்துகள் காணப்படுறது. அதனால இங்க நம்ம ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை முன்னால சொல்லின்னு இருக்கோம். உபனிஷத்துகளை சொல்லறத இந்த உபனிஷத்து தான் முன்னால சொல்லணும், அந்த உபனிஷத்து தான் முன்னால சொல்லணும், இது நடுவில் சொல்லணும், ஆர்டர்லி இப்படி சொல்லணும் அப்படிங்கிற ரூலு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த யஜுர்வேதம் 2ஆகி பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். கிருஷ்ண யஜுர்வேதமும் சுக்ல யஜுர்வேதமும். இப்படி இருக்கிற அந்த வேதங்களுக்குள்ள எல்லாம் பரவி இருக்கிற பகவத் தத்துவமாக்கும் இந்த உபனிஷத்துல எசன்ஸ் ஆயிட்டு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறத பகவானோடு இந்த உபனிஷத்தை எதை வேணாலும் நமக்கு முன்னால சொல்லலாம், எதை வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லலாம். முக்திக உபனிஷத்துல 108 உபனிஷத்துக்களை எடுத்து சொன்னதை நம்ம தெரிஞ்சுட்டோம். பரமார்த்த சத்தியத்தை தெரிஞ்சுண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வாசத்திலேருந்து மோஜனம் கிடைச்சு, அதாக்கும் சம்சார பந்தனத்திலேருந்து இருக்கிற மோஜனம். தமிழ்ல சம்சாரம் அப்படின்னா மனைவி. ஆனா நம்ம நிறைய இடத்துல சம்சாரம் சம்சாரம்னு வரும், அதெல்லாம் மனைவிங்கிற அர்த்தம் எடுத்துக்கப்படாது. அதெல்லாம்
இந்த பிரகிருதியுமாயிட்டு நமக்கு இருக்கிற பந்தம். அந்த பந்தத்திலேருந்து மோஜனம் கிடைச்சு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தால உண்டாகிற அந்த ஆனந்த லயனம் அக்கும் உபனிஷத்துகளோட முக்கியமான லட்சியம் அப்படிங்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இது ஃபர்ஸ்ட் மந்திரத்தில் இருக்கிற முதல் வாக்க அடிஸ்தானப்படுத்திட்டாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம், அதை பேஸ் பண்ணிட்டாக்கும் இந்த உபனிஷத்துக்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத் அப்படின்னு நாமம் உண்டாச்சு. ரெண்டு டைப்ல இருக்கிற வாழ்க்கை ரீதிகளை சம்பந்திச்ச உபதேசங்கள் இதுல சொல்லப்படுறது. முதல் மந்திரத்துல பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னும், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சொப்பனத்துக்கு துல்லியமாக்கும் அப்படின்னும், அதனால பிரபஞ்ச விஷயங்களை வேண்டான்னு வச்சுட்டு பிரம்ம தியானத்துல தால்பரியம் உண்டாயிட்டு வாழணும் அப்படின்னு இருக்கிற ஆத்தியாத்மிக வழிய சொல்லப்படுறது. ரெண்டாவது மந்திரத்துல நமக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனை மாத்திரம் பார்த்துண்டு இந்த பிரபஞ்சம், அதானது இந்த பூமி வாழ்க்கை, அதே மாதிரி பிதிர்லோக வாழ்க்கை, சொர்லோக வாழ்க்கை, இப்படி இருக்கிற மூணு ஏஷணங்களையும் உபேட்சிச்சு, ஏஷண திரயங்களை உபேட்சிச்சு பகவத் தத்துவஞானி ஆகிறதுக்கு சாதிக்காத வாளுக்கு சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாழறது எப்படி அப்படிங்கிறதையாக்கும் இதுல சொல்லப்படுறது. அப்படி சாஸ்திர விகிதமான ரீதியில கர்மங்கள் அனுஷ்டிச்சுண்டு ஜீவிச்சு கிரமேண கர்மமுக்தி உண்டாகிறதுக்கான அந்த லௌகீக ஜீவித ரீதியையும் இதுல உபதேசிக்கப்படுறது. இந்த ரெண்டு மார்க்கமும் ஸ்வீகரிக்காதவா அவளுக்கானதாக்கும் மூணாவது மந்திரம் அவளுக்கு ஜனன மரண ரூபமாயிருக்கிற இந்த சம்சார சக்கரத்திலேருந்து மோட்சத்துக்கான வழி இல்லை அப்படின்னு எடுத்து சொல்றதாக்கும் மூணாவது மந்திரம். 4 முதலுக்கு 8 வரை இருக்கிற 5 மந்திரங்கள் ஆத்மாவோட சொரூபத்தையும் லட்சணங்களையும் வர்ணிக்கிறது. சோக மோகங்களை ஜெயிச்சு பரபிரம்ம தத்துவமா இருக்கிற அந்த சச்சித் ஆனந்தத்துல லயிக்கிற ஆத்மஞானியோடு சுபாவம் அனுபவம் எல்லாம் அதுல വ്യക്തமாக்கப்படுறது. 9லேருந்து 14 வரை இருக்கிற 6 மந்திரங்கள் ஞான மார்க்கம் பரிபூர்ணமாயிட்டு அனுஷ்டிக்கிறதுக்கு முடியாதவாளுக்கு சொல்லற மந்திரங்களாக்கும். இப்படி இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உபனிஷத்துல சொல்லற கடைசி 4 மந்திரங்கள் ஒரு சாதகனோடு அந்திம காலத்துல இருக்கிற பகவான் கிட்ட இருக்கிற பிரார்த்தனையாக்கும். ஆதித்ய மண்டலத்துல ஸ்திதி பண்ணற சத்திய ஆத்மாவாயிருக்கிற பிரம்மத்துக்கான அந்த பிரவேசன துவாரம்
തുറന്നു കിടக்கிறதுക്കായിട്ട് മരണശയ്യയിലെ പടുത്തുണ്ട് സാധകനോട് പ്രാർത്ഥന. ஹிரண்யகர்ப்பனை உபாசிக்கிற என்னில ஏதாவது பாபம் உண்டானா அதெல்லாம் இல்லாம பண்ணி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருந்து எனக்கு விடுதலை பண்ணி என்ன பகவானில் லயிப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிண்டாக்கும் இந்த உபனிஷத்து அவசானிக்கிறது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ரொம்ப சின்னதாக்கும், இருந்தா கூட ஒரு பூர்ணமான உபனிஷத்தாக்கும். ஆத்மஞானத்துக்கான இம்பார்ட்டன்ஸ், அதே இம்பார்ட்டன்ஸ் கர்மத்துக்கும் உபாசனைக்கும் கொடுத்துண்டு இந்த உபனிஷத்து நம்மளை பலதும் படிப்பிக்கிறது. ஆத்மாவை முதல்ல காது கொடுத்து குருநாதன் வழியா ஆத்மாவை சம்பந்திச்ச விஷயங்களை கேட்கணும். அதுக்கப்புறம் அதை மனசுல விசாரம் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை தியானிக்கணும். இப்படி இருக்கிற 3 ஸ்டெப்ஸ் நமக்கு சொல்லித்தரது உபனிஷத்து. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்படி பல மார்க்கம் வழியா நம்மளை அந்த லட்சியஸ்தானமா இருக்கிற பரபிரம்மத்துக்கு நம்மளோட மனசை கொண்டு போறதுக்கு உபனிஷத்து ஹெல்ப் பண்றது. இந்த பிரகிருதியோட ரகசியத்தை தெரிஞ்சுண்டானா அழியக்கூடின மாயா சொரூபமா இருக்கிற இந்த பிரகிருதியை தெரிஞ்சுண்டானா, இதெல்லாம் உண்மையில்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டானா, இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற உண்மையான அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி தெரிஞ்சுண்டானா மரணம் அப்படிங்கிற விஷயத்தை பயமில்லாம நமக்கு சந்திக்கிறதுக்கு மனசுல தெம்பு வரும். பகவத் தத்துவம் தெரிஞ்சவன் மரணத்தை ஜெயிச்சவனாக்கும் அப்படின்னு சொல்றது அதனாலேயாக்கும். பகவானில இருக்கிற அந்த சத்தியத்தை எனக்கு காணறதுக்கு ஆயிட்டு மாயையா இருக்கிற அஜ்ஞானத்தை நகத்தனமே அப்படிங்கிற பிரார்த்தனைகளாக்கும் இதுல சொல்லப்படுறது. നമ്മൾ ആദ്യം பார்த்தது ശാന്തി പാഠമാക്കും. സച്ചിത് ஆனந்த ஸ்வரூபன் அந்த புருஷோத்தமனாயிருக்கிற பரபிரம்மம் எப்படி பார்த்தானாலும் பூர்ணனாக்கும். இந்த உலகம் அப்படிங்கிறது பிரம்ம சைதன்யத்தால பூர்ணமாக்கும். பூர்ணம் அப்படிங்கிறதும் அபூர்ணம் அப்படிங்கிறதும் பரபிரம்மத்திலிருந்து உண்டானதாக்கும். பரபிரம்மத்தோடு பூர்ணதை காரணமாக இந்த பிரபஞ்சம் பூர்ணமாக்கும். பூர்ணமான பரபிரம்மத்திலிருந்து பூர்ணமான விஷயத்தை நகத்தினாலும் மிச்சம் இருக்கிறது பூர்ணமாக்கும்.
அப்படிங்கிறது சாந்தி பாட அர்த்தம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்து தெரிஞ்சுட்டோம். இப்போ இதனோட முதல் ஸ்லோகம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா மா கிருதஹா. மா கிருதஹா கஸ்யஸ்வித் தனம். അമീബ മുതൽക്ക് ബ്രഹ്മാ വരയ്ക്കും ഈശ്വരനാക്കും. இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம், இது எல்லாத்திலையும் ஈஸ்வரன் அப்படிங்கிற சக்தி இருக்கு. விஸ்வரூபியா இருக்கிற ஈஸ்வரனோடு பூஜைக்காக மட்டுமே கர்மங்களை செய்யணும். விஷய சுகங்களுக்கு அடிமையாகிறதுக்கு மனசை அனுமதிக்க கூடாது. அப்படி செஞ்சானாக்கா அந்த பகவானோடு பூஜைக்கு மட்டும் கர்மங்களை செஞ்சானாக்கா நிச்சயமாயிட்டும் மங்களம் உண்டாகும். மனுஷன் பிரமம் காரணமாயிட்டு அழியக்கூடின எல்லாத்திலையும் மமதையும் ஆசக்தியையும் மனுஷனுக்கு உண்டாகிறது. அப்படி இருக்கிற மனசை அடக்கி நிறுத்தி கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு கர்மங்களை செய்யணும். இது மனுஷாளுக்காக வேத பகவானோடு பவித்திரமான உபதேசமாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. சர்வ வஸ்துக்களோடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மா மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் சொப்பன மாதிரி ஆக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. யஜுர்வேத சம்ஹிதையில முதல் 39 அத்தியாயங்கள் கர்மகாண்டமாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து 40வது அத்தியாயமாக்கும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து. இதுல முதல்ல பரபிரம்மத்தை தியானிக்கிறதுக்கு தாற்பயம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு சன்னியாசியோட கர்த்தவியத்தை எடுத்து சொல்லப்படுறது. இந்த ஜகத்துல இதம் சர்வம், இந்த ஜகத்துல இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ஈஸ்வரனாக்கம் உள்ளது. இந்த ஜகத்துல பிராணஸ்பந்தனம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக்கும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதம் இந்திரியங்களால காணறதும் கேட்கறதும் எல்லாம் സർവവും ജനിച്ച് ജീവിച്ച് മാറ്റങ്ങൾക്ക് ഉൾപ്പെട്ട്
ക്ഷയിച്ച് നശിக்கிறതെല്ലാം അണു മുതൽ ബ്രഹ്മാ വരയ്ക്കെല്ലാം ഈശാവാസ്യം ഈശ്വരനാല് മൂടപ്പെടേണ്ടതാക്കും. സ്വർണാഭരണത്തിലെ സ്വർണമാക്കും കാരണവസ്തു, மண்பாத்திரத்தில் மண்ணு அப்படிங்கிறது காரணவஸ்து. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச காரகன் அப்படிங்கிறது ஈஸ்வரனாக்கும். நன்னா சிந்தனை பண்ணி உറപ്പിக்க வேண்டிய விஷயமாக்கும், இது தத்துவமாக்கும். இது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அത്രയുமாக்கும். ஒன்னாவது லைன்ல பார்த்தது. ரெண்டாவது லைன்ல இந்த உலகம் பரலோகம் இப்படின்னு எல்லா விதத்திலே இருக்கிற நானாத்துவங்களை விவித பாவங்களை துவைத பாவம் அதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு காரணம் ஏகத்துவமாயிருக்கிற பிரம்மந்தான். அத்வைத பாவமா இருக்கிற ஏகத்துவமான பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் உண்மை அல்லாததாக்கும். அந்த காரணஸ்வரூபன் இருக்கிறதாலியாக்கும். காரியஸ்வரூபமா இருக்கிற இந்த பல பல விஷயங்கள் உண்டாச்சு. இது தெரியற ஞானி ஆராக்குமோ? டவுட் இல்லாதக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற ஞானியோடு எல்லாவித வாசனா குணங்களும் இல்லாம போறது. ஆசைகளும் ஆசைகளுக்கான நிவர்த்திக்காயிட்டு ஆசைகளை நடத்துறதுக்காயிட்டு செய்யற கர்மங்களும் ஒரு பறவையோட ரெக்கைகள் எப்படி ஆக்குமோ பொழிஞ்சு போறது, அதே மாதிரி பொழிஞ்சு போறது. பறவைகளோட ரெக்கை தூவல் கீழே விழுந்ததுன்னா மறுபடியும் கூட்டி யோசிப்பிக்கிறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி துவைத பாவங்கள் ரெண்டு அப்படிங்கிற விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு ராத்திரியும் பகலும், குளிரும் சூடும், மழையும் வெயிலும் இப்படி இருக்கிற துவைத பாவங்கள் ஒண்ணுமே உண்மை கிடையாது. சொப்பன மாதிரி யாதார்த்தியம் அல்ல இதெல்லாம் அப்படின்னு புத்தியோடு கூடிட்டு ஞானிக்கு போதம் உண்டாகிறது, ஞானம் உண்டாகிறது. அப்போது அஜ்ஞானம் அப்படிங்கிறது போய் மறையிறது. இருட்டு அப்படிங்கிறது வெளிச்சம் வந்தா காணாம போறது எப்படியோ அதே மாதிரி அப்போ சமபாவனை உண்டாகி வர்றது ஞானிக்கு. பூவால மாலை போட்டாலும் செருப்பால மாலை போட்டாலும் சமபாவனையோடு கூடிட்டு இருக்கிற பாவம். பௌதிக தேவைகளுக்கான ஓட்டம் அதுக்கப்புறமா ஞானிக்கு கிடையாது. சர்வம் வேதமயம் அப்படின்னு தெரியற ஞானி ஒருபோதும் மறுபடியும் அஜ்ஞானமா இருக்கிற படுகுழியில விழமாட்டார். அதனால அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த ஒரு பிரவൃத்தியும் அந்த ஞானி தேவைகளுக்காக செய்யறதில்லை. ஆக்ரகங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கிற ஞானி ஆக்ரகங்களோடு பின்னால மனச ஓடி நடக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆக்ரகங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். அதனால சொல்லப்படுறது மூணாவது லைன், தேன தியக்தேன புஞ்சீதா. அந்த தியாகம் அப்படிங்கிறது ஜீவன் அப்படிங்கிற ஆத்மாவை பரிபாலிக்கணும். காரணம் அந்த தியாகமாக்கும் நம்மளை பரபிரமத்தில கொண்டு போய் சேர்க்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அத்வைத பாவத்துக்கு ஞானத்துக்கு மனசு உயர்ந்த ஞானி சொமேதையா தியாகம் அப்படிங்கிற நிஷ்டைக்கு வந்து சேருறார். தியக்தேனா அப்படின்னு சொல்ற வாக்கு வேண்டான்னு வச்சது
காரணமாயிட்டு அப்படின்னு அர்த்தம். என்னத்தையாக்கும் இங்க வேண்டான்னு வைக்கிறார் ஞானி அப்படின்னாக்கா, 3 விதமான ஏஷணங்களை வேண்டான்னு வைக்கிறார். இந்த உலகம் அதானது பூமி, தேவலோகம், பிதிர்லோகம் இதெல்லாம் நசிக்கக்கூடியதாக்கும். இந்த நசிச்சு போற 3 லோகங்களும் வேண்டா அப்படிங்கிற போதம் வந்துட்டு டாப் மோஸ்ட் ஆத்மஞானம் வேணும் அப்படின்னு புத்தி உரைச்சு நிற்பர் ஞானி. பூலோகம், சொர்லோகம், பிதிர்லோகம் இப்படிங்கிற சிந்தகளை வேண்டான்னு வைப்பர். இப்படி ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு, 3 விதமான ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு உலகம் ஃபுல்லா ஈஸ்வரமயமாயிட்டு பாப்பர். அப்படி இந்த பிரகிருதியில இருக்கிற அவரோடு அந்த ஒரு அட்டாச்மெண்ட கட் பண்ணுவார். இந்த பிரகிருதியில இருக்கிற அட்டாச்மெண்ட் அத அவசியம் கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞானி தெரிஞ்சுக்கிறார். இந்த பூமி, பிதிர்லோகம், தேவலோகம் இதெல்லாம் சந்நியசிக்கிறார், வேண்டான்னு வைக்கிறார். இதெல்லாம் தான் துவைத பாவம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு, துக்கம் உண்டாக்குறதாக்கும் இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆனந்தமயமான பிரம்மத்துல எத்திச்சேரத்துக்கு ஞானி பிரயத்னிக்கிறார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு இந்த உலகத்துல லிமிட்டடா இருக்கிற ஆசைகள், இந்த உலகம், பிதிர்லோகம், சொர்லோகம் இப்படி இருக்கிற 3 ஏஷணங்களையும் பந்தனங்களையும் வேண்டான்னு வைக்கிறார். எனக்கு இனி பூமி வாசவும், பிதிர்லோக வாசவும், தேவலோக வாசவும் அப்படி இருக்கிற சௌக்கியங்கள் ஒன்றும் இனி எனக்கு வேண்டா. சொர்க்கத்துல துக்கமே இல்லை அப்படின்னாக்குமே சொல்லப்படுறது, அந்த சொர்க்க சௌக்கியமும் எனக்கு வேண்டா அப்படிங்கிற தீர்மானம் ஞானிக்கு வந்து சேருறது. அந்த ஆசைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயங்களாயிட்டு மாறுறது. சந்நியாச ஜீவிதமாக்கும். அது தியாக நிஷ்டையோடு கூடின சந்நியாச ஜீவிதம். தேன தியக்தேன புஞ்சீதாஹா, அந்த தியாகத்தால இந்த 3 ஏஷணங்களையும் வேண்டான்னு வச்சதால பூமி வாசம், பிதிர்லோக வாசம், தேவலோக வாசம் இப்படி இருக்கிற 3 தியாகத்தால, ஏஷண தியாகத்தால வாசியம் ஆத்மாவை பரிபாலிக்கணுமே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஆத்மரட்சை ஆசைப்படுறவா 3 ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு பரமாத்ம பாவனையில ஸ்திரமாயிட்டு திருடமாயிட்டு உரைச்சு நிற்கணும். இகலோக, பரலோக, சொர்லோக கர்மங்கள் அதுக்கப்புறமா கிடையாது. யாகத்தாலேயோ பூஜையாலேயோ இனி ஒன்றும் நேடறதுக்கு இல்லை. இங்க இருக்கிற பிரம்மம்தான் எல்லா உலகத்திலையும் இருக்கு. பிரம்மத்தை தெரிஞ்ச ஞானி ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடான ஒரு பாவத்திலேயும் இருப்பார். பூர்ண ஆனந்தம் மட்டும்தான் அவருக்கு உண்டாகும். கர்ம சந்நியாசமாக்கும் ஞானியோடு மார்க்கம். கர்மங்களை வேண்டான்னு வைக்கல். தியாகம் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்காதக்கு ரிஜெக்ட் பண்ணல். அதுக்கப்புறமா அதை சம்பந்திச்சு நினைச்சு கூட பார்க்காம இருக்கிறது, அதுக்காக்கும் தியாகம் அப்படின்னு சொல்றது. பட்டாம்பூச்சி அதனோடு கூடு பொட்டிச்சு வெளியில வரா மாதிரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கணும்னு அது ஆசைப்படாது. அப்படி வேண்டான்னு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். காசியில கயா சிராத்த சமயத்துல நமக்கு இஷ்டமான உணவை உபேட்சிச்சு நம்மளோட
கிரகங்களுக்கு திரும்பி வருவோம். நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு உணவு அங்கே விடச்சோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு மேலேயாக்குமே பிரியம். சிலவாளுக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறது ஏதாவது பழங்களிலையா இருக்கும், சிலவாளுக்கு காய்கறிகளிலையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கைக்காயை இனி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உபேட்சிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புற വ്യക്തി அந்த இஷ்ட பட்சணமாயிருக்கிற முருங்கைக்காய் ஞாபகம் மண்டையிலேருந்து போகவே மாட்டேங்கிறது. திரும்பி வீட்டுக்கு வந்தானா வீட்டில் இருக்கிறவாழ்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, நான் தான் முருங்கைக்காயை சாப்பிட மாட்டேன், முருங்கைக்காய் போட்டதொന്നും எனக்கு தராதுங்கோ. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி வைப்போம், அந்த சாம்பாரில் முருங்கைக்காய் இருக்கோ பார்க்கணும், அந்த அவியலில் முருங்கைக்காய் இருக்கோ பார்க்கணும். அതൊന്നും நான் சாப்பிடப்படாது, காசியில் விட்டாச்சு இப்படின்னு. எங்க போய் வாயில சாப்பாடு வைக்கணும்னாலும் அந்த முருங்கைக்காயோட ஞாபகம் இல்லாதக்கு சாப்பாடு பிடியெடுக்க முடியாது. இப்படி ஒரு அவஸ்தை. அப்ப மனசுலேருந்து அந்த முருங்கைக்காய் அப்படிங்கிறது போயிட்டில்லை. இங்க சொல்றது தியாகம் அப்படிங்கிறது மனசுலேருந்தே அந்த விஷயத்தை உபேட்சிக்கணும் அப்படிங்கிற தியாகம். அதுவே சர்வதா நினைக்கிற மாதிரி ஒரு தியாகமாயிட்டது இருக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. 4வது லைன்ல சொல்லப்படுறது மா கிருதஹா, அத்தியாகிரகம் செய்யாதே அப்படின்னு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அத்வைத பாவம் அந்த சமபாவனையில வந்து சேர்ந்த ஞானிட்ட அத்தியாகிரகம் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டின அவசியம் இல்லை. அத்வைத பாவத்துல போகிறதுக்கு ஆகிரகிக்கிற சாதனைகளை கிரமமாயிட்டு செஞ்சுண்டு பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு போகிறதுக்கு ரெடியாயிருக்கிற சாதகன்கிட்டையாக்கும் இதை சொல்லப்படுறது. ஆல்ரெடி நிவൃத்தி மார்க்கத்துக்கு போனவாகிட்ட இது சொல்லப்படுறதில்லை. அந்த நிவൃத்தி மார்க்கத்துக்கு போறதுக்கான முயற்சி பண்றவாகிட்ட சொல்றதாக்கும் மா கிருதஹா, அதியாசைப்படக்கூடாது அப்படின்னு. அப்படி அதியாசைப்பட்டானாக்கா யோகஸ்தான பிரஷ்டு அப்படிங்கிறது உண்டாகும். அதுக்கான சிச்சுவேஷனை உண்டாக்காதே அப்படின்னு. கஸ்யஸ்விது, ஆரோடு தினத்தையும் மா கிருதஹா, ஆசைப்படாதே, நீ ஆசைப்படக்கூடாது. அடுத்தவாளோடு யாதொரு வித தினத்தையும் ஆக்ரஹிக்க கூடாது. നമ്മൾ പുറക്കറത്തെ ഒന്നും കൊണ്ടുവരല്ലേ, ഇടുപ്പിലെ നൂൽബന്ധം കൊടിയുമില്ലേ. ഇറந்து போனாலோ ശരീരത്തിലെ இருக்கிற நூல்பந்தம் கொடியும் இல்லாதக்காக்கும் நம்மளை நெருப்பில் வச்சு சுடுவா. அப்படியாக்குமானா നമ്മൾ வரத்த ஒன்றும் கொண்டு வந்துட்டில்லை, திரும்பி போகும் നമ്മൾ ഒന്നും കൊണ്ടുപോகவும் மாட்டோம். இதை தெரிஞ்சுண்டு ஆத்மாராமர்களாயிட்டு ஜீவிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் நம்மகிட்ட சொல்லுறது. மாயையில பிரமிச்சு நிற்கிற ஜீவனை ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நம்ம கண்ணால காணறதும் காதால கேட்கறதுமாயிருக்கிற இந்திரிய விஷயங்கள் கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கிறதுல எல்லாம் மிங்கிளாயிட்டாக்கும் இருக்கு. அதனால இந்த உலகத்துல ஒண்ணுமே நம்மளோடது கிடையாது, ஒன்றும் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த பிரகிருதியுமாயிட்டு ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காயிட்டு இந்த ஆத்மாவை ஹெல்ப் பண்ணணும், ஆத்மாவை காப்பாற்றணும் இப்படின்னாக்கும் இது சொல்லுறது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
நமக்குள்ள ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிட்டு தொடர்ந்து வர வாசனைகள், சத் வாசனைகளும் இருக்கு, அசத் வாசனைகளும் இருக்கு. இப்ப ரொம்ப காலம் தண்ணிக்குள்ள முழுகி கிடந்த சந்தனக்கட்டை, அந்த சந்தனக்கட்டை நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளோட கையில கிடைக்கிறது. சந்தர்ப்பவசால் நமக்கு நதிக்குள்ளேந்து ஒரு சந்தனக்கட்டை உள்ளுக்குள்ளேந்து சேத்துக்குள்ள புதஞ்சு கிடக்கிற சந்தனக்கட்டை கிடைக்கிறது அப்படின்னா அதை நம்ம கையில எடுத்து பார்த்தானா நாத்தம் தாங்க முடியாது. அது மேல நிறைய பாசமெல்லாம் அழுக்கெல்லாம் படிஞ்சு துர்கந்தம். ஆனாலும் இந்த கட்டை என்னதாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு നമ്മൾ ஒரு சந்தனக்கல்லில உரைச்சு பார்த்தானாலோ அப்போது அந்த சந்தனத்தோட வாசம் அப்படிங்கிறது இந்த நாத்தத்தை தோக்கடிக்கிற வாசனையா இருக்கும். அப்ப நமக்கு அந்த சந்தனக்கட்டை எடுத்து உள்ள பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தோணும், குப்பையாயிட்டு தூக்கி போடுறதுக்கு தோணாது. இப்படி பாயல் அப்படிங்கிறது, அழுக்கு அப்படிங்கிறது சந்தனத்தோடு சுகந்தத்தை மறைக்கிற மாதிரி மனுஷனோடு ஸ்வஸ்வரூபத்தை, அந்த ஆத்மா அப்படிங்கிற ரூபத்தை அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயை மறைச்சிருக்கு. ஒரு ரஃபான கல்லில சந்தனக்கட்டைய உரைச்சானா துர்கந்தம் நெகந்து போய் சுகந்தம் உயர்ந்து வரா மாதிரி தியானம் தொடங்கின சாதனைகளால யதார்த்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற நேரத்துல 3 விதமான ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு பூமி சுகம், பிதிர்லோக சௌக்கியம், சொர்லோக சௌக்கியம், இப்படி இருக்கிற 3 ஏஷணங்களை வேண்டான்னு வச்சுட்டு பரபிரம்மத்துக்கு பிரயாணம் செய்யறதுக்கும் சாதிக்கும். அதுக்கு தடசமான எல்லா விஷயத்தையும் நிகழ்த்தி நிப்பாட்டுறதுக்கு சாதகன் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணணும். பரமாத்மாவில ஐக்கிய பாவத்தை சம்பந்திச்ச நல்ல போதம் உண்டாயிட்டு டாப் மோஸ்ட் நிலையில அந்த ஜீவாத்மாவை கொண்டு செல்லறதாக்கும் இந்த மனுஷ ஜென்மத்தோட லட்சியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மாவை காப்பாற்றணும். அதாக்கும் இதுல சொல்லப்பட்ட ஆத்மாவை காப்பாத்துறது அப்படிங்கிறதுனோடு அர்த்தம் புஞ்சீதாஹா அப்படிங்கிற அர்த்தம். இப்படி ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் மந்திரத்தை நம்ம മനസ്സിல നന്നാ ചിന്തിച്ച് ഉറപ്പിച്ച് அப்படி உറപ്പിச்ச அந்த ஒரு ஆனந்தத்துல நம்ம இந்த உபனிஷத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏக அத்வைத ஸ்வரூபமாக்கும் ஈஸ்வரன், காரண ஸ்வரூபமான உண்மை அப்படிங்கிற பிரம்மம், அந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஏகமாக்கும். கர்மம் அப்படிங்கிறது ஒரு உபாயம் மட்டுமாக்கும், லட்சியம் அப்படிங்கிறதாக்கும் ஈஸ்வர சாட்சா்காரம். பிரவൃத்தி மார்க்கம் நிவൃத்தி மார்க்கம் இப்படின்னு 2 விதத்துல கர்மத்தை வேதத்துல சொல்லப்படுறது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் மந்திரம் நிவൃத்தி மார்க்கத்தை உபதேசிக்கிறது. வர்ணாசிரம பேதங்களுக்கு தகுந்த மாதிரி சத்திரியர்களுக்கு சத்திரிய தர்மம், பிராமணனுக்கு பிராமண தர்மம் இப்படின்னு ஸ்வதர்மானுஷ்டானத்தோடு கூடின கர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு வாழறதாக்கும் பிரவൃத்தி மார்க்கம் அப்படிங்கிறது. பரிபூர்ணமான ஞான வைராக்கியம் உண்டாயிட்டு ஏது வர்ணத்திலேந்து ஜனிச்சாலும் பரவாயில்லை, அத்வைத பாவத்துல அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதாக்கும் லட்சியம்.
பிரம்ம பிராப்தி அப்படிங்கிற லட்சியம் மட்டும்தான் டாப் மோஸ்ட் வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிற போதத்தோடு கூடிட்டு எல்லாவித கர்மங்களையும் உபேட்சிச்சு ஜீவிக்கிற மார்க்கமாக்கும், சமபாவனையோடு கூடின மார்க்கமாக்கும் நிவர்த்தி மார்க்கம். அப்படி இருக்கிற பிரவൃத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் வேதங்களில தர்மங்களான கர்மங்களாயிட்டு சொல்லப்படுறது. மகாபாரதத்துல வேதவியாசன் பிரவൃத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் இது ரெண்டும் சம்பந்திச்சு சொல்றார். द्वौ इमौ अद பந்தானௌ கர்மத்துக்கு ரெண்டு வழிகளாக்கும் இருக்கு. எத்திர வேதாக பிரதிஷ்டிதாக எங்கேயாக்குமோ வேதங்கள் எல்லாம் இருக்கு, அந்த தர்மத்துக்கு ரெண்டு மார்க்கங்களாக்கும் இருக்கு. பிரவೃತ್ತಿ லட்சணோ தர்மோ நிவೃತ್ತಿஹி ச விபாவிதஹ. பிரவೃತ್ತಿ லட்சணவும் நிவೃತ್ತಿ லட்சணவும் அப்படின்னு விபாவிதஹா ரிஷீஸ்வரர்களால நன்னா யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி வேதவியாசர் சொன்ன அந்த நிவೃತ್ತಿ மார்க்கத்தையாக்கும் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் மந்திரத்துல நம்ம பார்த்தது.